and welcome to Crafittitales. நான் உங்க மஞ்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்மைலி வால் ஹேங்கிங் செய்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்மைலி வால் ஹேங்கிங் அப்படின்னாலே எல்லோ கலரில் தான் இருக்கும் ஸ்மைலிஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லோ சார்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பென்சில் அண்ட் இரேசர், அண்ட் தென் காம்பஸ், அதுக்கப்புறம் சிசர்ஸ், அண்ட் தென் க்ளூ, பெர்மனெண்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்கெட்சஸ் 3 கலர்ஸில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் கலர் ரிப்பன்ஸ். நான் இதுதான் என்கிட்ட இருந்தது. உங்ககிட்ட கலர் ரிப்பன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. உல்லன் த்ரெட்டாக கூட இருக்கலாம், எடுத்துக்கோங்க. ஸ்மைலிஸ் அப்படின்னாலே ரவுண்டாக இருக்கும். ஸோ நான் காம்பஸ் வச்சு ரவுண்டாக சார்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட காம்பஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் கேப் ஒரு பேங்கிள்ஸ், அதெல்லாம் வச்சு நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் 5 சர்க்கிள், அதாவது 5 இமோஜி யோசிச்சு வச்சுருந்தேன். அதை தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் 5 இல்லாமல் 6, 7 அந்த மாதிரி நிறைய நம்பர் கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். டடா, நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ இமோஜி வரைஞ்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு ஸ்மைலிஸ்லாம் வரைஞ்சிட்டு அண்ட் தென் மார்க்கர் அண்ட் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். நீங்கள் நான் ஒரு செட் ஆஃப் ஸ்மைலிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்மைலி இமோஜிஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 இமோஜி எடுத்திருக்கேன். ஒன்று ஹார்ட்டின் போட்டு சிரிக்கும்ல, அது எடுத்திருக்கேன். அண்ட் தென் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். கண்ணில் ஸ்டார் இருக்குல்ல, பிளிங்க் பிளிங்க்னு, அது எடுத்திருக்கேன். அண்ட் தென் கண்ணை மூடிட்டு நாக்க வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம்ல, அந்த இமோஜி எடுத்திருக்கேன். அண்ட் சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜி எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ நம்மளோட ஸ்மைலிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுது. ஐ மீன் இமோஜிஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது வால் ஹேங்கிங் அப்படின்னா தொங்குற மாதிரி ஏதாவது இருக்கணும். அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பன்ஸ் இல்லைன்னா நீங்கள் த்ரெட்ஸ், உல்லன் த்ரெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் சைஸ் வேரியேஷனில், லென்த் வேரியேஷனில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசாக, அண்ட் தென் ரொம்ப பெருசாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 சென்டிமீட்டரில் எடுக்கிறீங்கன்னா அடுத்தது ஒரு 20, அடுத்தது 15, அடுத்தது 10, 5 அந்த மாதிரி ஒரு லென்த் டிஃப்ரென்ஸில் வேரியேஷனில் நம்ம ஒட்டினோன்னா ஹேங்கிங் அழகாக இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு, இல்லை பெருசுலேருந்து சின்னது போகிறதுன்னு சொல்லி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ரிப்பன், கலர் ரிப்பனாக இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் ரிப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் த்ரெட் அதெல்லாம் க்ளூ ஸ்டிக் ஆகாது. மேபி நீங்கள் க்ளூ கன் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டிக் ஆகும். இல்லைனா நம்ம நார்மலாக செலோ டேப்கே போயிடலாம். நான் செலோ டேப் வச்சு தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு த்ரெட் வச்சும் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கலர் ரிப்பன் வச்சும் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், யோர் சாய்ஸ். நம்மளோட வால் ஹேங்கிங் முடிஞ்சிருச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்பப்பெல்லாம் உங்களுக்கு டின் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.